வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவப்படாது. எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆனால் அவங்ககிட்ட அடிக்கவும் மாட்டாரு, திட்டவும் மாட்டார். நேராக போவார், ஒரே ஒரு சின்ன குவார்டர் வாங்கிட்டு வந்துடுறாரு, அடிப்பார், தூங்கிடுவார். அவங்கள்ட்ட நான் ஒரு ஆஃபர் கேட்குறேன் சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதே அவங்க மாமியார் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சார் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். என்னங்க அநியாயம்? இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்றதுக்கு நடக்கக்கூடாது. அவங்க நடக்கக்கூடாது. வீட்டுலனா அவங்க இஷ்டத்துக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுவாங்க, சைட் சிக் கூப்பிடுவாங்க, கேர்ள் பெஸ்டி கூப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் எங்க வீட்டு கேஸ் உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி கேஸ் உண்மையாவே நிறைய நடக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க வந்து பல நூற்று ஆண்டுகளாக எங்களுக்கு இதான் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களுக்கு இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு சார். இவ்வளோ நாள் நான் அடி வாங்கினேன், இப்போ எனக்கு பதிலாக நீ அடி வாங்குங்கிறது வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே இம்ப்ரூவே ஆக போகிறதில்ல சார். ஏன்னா அதுவே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். பழங்காலங்களில் வந்துட்டு பெண்களுக்கு சொத்து தர மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க, ஆண் தான் ப்ரொவைட் பண்ண அப்படிங்கிறனால பெண்ணை வந்துட்டு ஆண்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கன்னியாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் போது பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே பிரச்சனைகள் இப்போ ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போனாலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா எப்போவுமே நான் எல்லாத்தையுமே விட்டு போட்டு அங்கே வரணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு 22 ஆகுது, இன்னொரு 3 வருஷம் போச்சுன்னா நீ சொந்த வீடு கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோனை போட்டு இஎம்ஐ போட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சிருவாங்க. நான் அதுக்கு கட்டிக்கிட்டு இருப்பேன். இதை விட்டுட்டு அங்கே போயிட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் வந்துட்டு எய்தர் தனியாக வந்துட்டு வாழலாம் கொஞ்சம் வருஷமாச்சு, இல்லைனா 2 ஃபேமிலிக்கு ஈக்குவலாக வாழலாம். நம்ம 1950 வாழல, 2025 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் அக்காவெல்லாம் இருக்காங்க, பாதி நாள் இங்கே இருப்பாங்க, பாதி நாள் அங்கே இருப்பாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இடத்துல நீ வந்து இருந்தே ஆகணும், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, இப்போ எனக்காக நீ வந்து கஷ்டப்படு, அதெல்லாம் வந்துட்டு அப்படி பேசிகிட்டே இருந்தோம்னா யாருமே இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. மென் வாசி சுமன்னு பேசி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா மென் அண்ட் உமன் சேர்ந்து வாழ்ந்தா தான் வந்துட்டு சொசைட்டி வருவாங்க, இந்த ஹியூமனிட்டியாக வளரும். இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் 2 பேர் தனியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, எங்கள் பார்ட்னர்ஸ் நாங்கள் தனியாக போகிறோம், ஃப்ளாட் எடுத்துக்கிறோம், எங்களோட லைஃப் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோன்னா, அவங்க வீட்டிலேருந்து அம்மா அப்பா வந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களோட வீடு மாதிரியே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். என் பையன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இது எல்லாரோட இன்லாஸ்க்குமே இருக்குது. அதே பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க. பொண்ணு வீட்டில் போய் நம்ம இவ்வளோ நாள் இருக்க முடியுமா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க, மாப்பிள்ளையோட இன்லாஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க, அது ஏன் இருக்கணும்? 2 பேருக்குமே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலாக வாழ்ந்துட்டு போவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க சொன்னாங்க டவுரி எல்லாம் கேட்குறாங்க, கேஸ் சொல்லுங்க. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரக்கூடிய கணவருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை நீங்க கொடுப்பீங்க? என்னோட கணவர் எங்க வீட்டோட பையனா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி அவங்க வீட்டுல இருப்பாங்களோ அதே மாதிரி எங்க வீட்டுல இருப்பாங்க சார். எங்க டேடியோ சரி எங்க அம்மாவோ சரி எதுவும் கேட்பாங்க, இன்டர்ஃபியர் ஆவாங்க, நீ ஏன் இது சொல்ல மாட்டாங்க டீடைலா சொல்றவங்க பேசுறதுக்கு சௌரியமா இருக்கிறேன். என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? என்ன ஆஃபர் கொடுப்பாங்க? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவர்களை என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? உங்களை நோக்கி நகரணும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும்ல சார். 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம், அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். அப்புறம் குக்கிங் கூட நாங்க கத்துக்குவோம், வீட்டு வேலையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன், நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். 24/7 என் கண் பார்வையிலேயே என் கூடவே இருந்தாலே போதும். வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். பசங்களுக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கல்யாணம்னா ஒய்ஃப் எல்லாம் யாருமே அலோவே பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க, பூட்டிகிட்டெல்லாம் போயிடுவாங்க. பசங்க போகக்கூடாது, சாட்டர்டே சண்டே நைட் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால் நான் வந்து இயர்லியே நான் சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். வீட்டோடு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு என்ன ஆஃபர் வேற கொடுக்குறீங்க? ஆக்சுவலி சமையல் எனக்கு கற்றுக்கலாம் வேணாம் சார், நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா சமைப்பேன். ஸோ அவர் என்ன வேணும்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுத்துருவோம். எங்கள் அம்மா வந்து அவருக்கு சமைக்கணும்லாம் இல்லை. ஓகே, வேலைக்கு போகணுமா வேணாமா? வேலைக்கு போகணும் சார், வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் மதிப்பாங்க. நாளைக்கு எனக்கு குழந்தை போனால் அந்த குழந்தைய அப்போ தான் அப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ தான் அந்த குழந்தைய அவரை மதிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாக்கும் அவருக்கும் சண்டை வருதுன்னா கூட நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இதுவே நான் அவர் வீட்டுக்கு போனேன்னா அவங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை வரும்போது அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, வளைச்சு போட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அம்மா அதான சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு போனவன் தான் அதுக்கப்புறம் வரவே. ஆனால் அது நம்ம காதில் படாதுல்ல. விஐபி மூவி பார்த்துருக்கீங்களா சார்? அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் தனுஷாருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் ப்ரெஷர்னால வேற ஒரு வேலையில் விருப்பமே இல்லாமல் போயிருப்பாங்கல்ல. நான் வந்து என்னோட ஹஸ்பண்டாக வரவங்களுக்கு வந்து நான் அந்த ஆஃபர் தரேன், உனக்கு வந்து உன் பேஷன் இருக்கா அதை நோக்கி ஓட, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வேற என்ன ஆஃபர் நீ கொடுக்குறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு,
ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா, என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவப்படுவார். எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஆனால் அவங்ககிட்ட அடிக்கவும் மாட்டார், திட்டவும் மாட்டார், நேராக போவார், ஒரே ஒரு சின்ன குவார்டர் வாங்கிட்டு வந்துடுவாரு, அடிப்பார், தூங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்டான கேரக்டர். இப்போ நானும் ஷார்ட் டெம்பர் தான். நான் என்னதான் வந்துட்டு மூட் ஸ்விங்கில் கத்தினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, என்கிட்ட சண்டை போடாது. ஒரு குவார்டர் வாங்கி வந்தியா, என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டே ஆகப்படுத்துறேன். அது ஒரு லிமிட்டாக இருந்தால் எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அவங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன் நான். என்ன என்ன ஆஃபர்களோ வீட்டோடு மாப்பிள்ளைக்கு. நீங்க கொடுத்த ஆஃபர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடடா என்னோட 25 வயசுல இந்த பொண்ணுங்கள்லாம் எங்க இருந்துச்சு, இவ்வளோ ஆஃபரை நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணியிருக்கேனேங்கிற ஒரு ஏக்கமே வந்துருச்சு. இந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார், இப்போ வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பேன். ஆனால் அங்கே போனால் வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். வீட்டோட மாப்பிள்ளையா இவங்க வர்றதுக்கு கொடுத்த ஆஃபர்ல எதை உங்களால ஏத்துக்கவே முடியல? இது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது சார். அந்த பிங்க் சாரி சொன்னாங்க, நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணாதான் எங்கள் வீட்டில் மரியாதை இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பொண்ணு இங்கே வரும்போது அவங்க வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் மரியாதை கொடுப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஸோ மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குற அவங்களே தான் இதையும் சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு தான் போய் ஆகணுங்க. இது ஏதோ மாற்ற மாதிரி தெரியல. இது நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் அடிமையாக இருந்தோம், இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஏமாத்த மாதிரி இருக்கா? ரிவெஞ்ச் மாதிரி தோணுது. அவங்கள்ட்ட நான் ஒரு ஆஃபர் கேட்குறேன் சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதே அவங்க மாமியார் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சார் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். என்னங்க அநியாயம்? இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்றதுக்கு நடக்கக்கூடாது. அவங்க வீட்டுலனா அவங்க இஷ்டத்துக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுவாங்க, சைட் சிக் கூப்பிடுவாங்க, கேர்ள் பெஸ்டி கூப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் எங்க எங்க வீட்டுக்கு. படத்துலனா வந்து ஐஷோ பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா பார்க்க வராங்களாங்க, அந்த மாதிரிங்க. நீங்க வந்து படத்துல வர மாதிரி ஐஷோவை பார்க்க போனீங்கன்னா நாங்க வந்து 96ல வர த்ரிஷா மாதிரி நாங்களும் வந்து விஜய் சேதுபதியை பார்க்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தானங்க வீட்டோட மாப்பிள்ளையே கேக்குறீங்க, என்னங்க மாத்தி பேசார்? இந்த எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க தெளிவா, நீங்க ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. நான் ஒருவேளை நீங்கெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையா போறதுக்கு சம்மதம்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தா என்ன டிமாண்ட் வைப்பீங்க? இதுல இருக்கிற ஆஃபர்ல உண்மையான ஆஃபர் என்னன்னா சார், வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பார்க்கலான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவர், அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது கலங்கப்படுத்துற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க பெண் உரிமைன்றாங்க. அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது. எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்க பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல, இப்போ நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல சார் நியாயம்? பரத்தோட பீதி நல்லா புரியுது. ஏன்னா காலகாலமா இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள ராஜா மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறது நல்லா இருக்கு சார். எங்கள் அக்காங்க 2 பேருக்கு மேரேஜ். இப்போ அவங்க 1 நாள் 2 நாள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு விருந்து, ஆட்டுக்கால் விருந்து. அதுவே ஒரு 2ஆம் நாள் போனால் கொஞ்சம் சாம்பார், 3ஆம் நாள் போனால் ரசம், 4ஆம் நாள் டைனிங் டேபிள் இருக்க எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஷோக்கு மட்டும் சொல்லிடுவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதே அம்மா சொல்லுவாங்க கீழே தானே பார்க்க போட்டு சாப்பிடுன்னுவாங்க. அவ்வளோதான் சார் மரியாதை எல்லாத்துலேயும். இப்போ அவங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணவே முடியாது. அண்ட் ஒன் திங், இப்போ 25 வருஷம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. நான் தான் இப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு போகிறேன். அவங்க அந்த வீட்டில் நான் தான் புது ஆள். இப்போ அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குன்னா கூட அவங்க டைரெக்டாக என்கிட்ட அப்ரோச் பண்ணுறதை விட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஏதாவது நான் புதுசாக செய்யணும், அவங்களுக்கு ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அது என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அது என் பொண்ணுக்கு அது பிடிக்கும்னு செய்வார். அப்போ அங்கே நாங்கள் 2 பேருக்குள்ள ஒரு லவ்னு ஒன்று இருக்கும், ஒரு அன்யூன்யன்றது வந்து வரவே வராது. அப்ப அவங்க வீட்ல அவங்க அம்மா ஆசைப்பட்டு அவங்களுக்கு பண்ண மாட்டாங்களா சார்? சேம் மாமியார் எல்லாமே என் பையனை வளைச்சு போட்டா, என் பையன் நேத்து வரைக்கும் அம்மா பையனா தான் இருந்தான், இன்னைக்கு வந்து இவ வந்தா ஏதோ சின்மிசம் பண்ணிட்டா தூக்கி இப்படிதான் பேசுறாங்களே. மெஜாரிட்டி ஆஃப் த அதர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அம்மா பிள்ளை வேணான்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். அம்மா மேல இருக்க அதீத பாசத்தின் காரணமாக நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் இம்பார்ட்டன்ஸையும் அம்மாவுக்கு மட்டுமே கொடுத்துட்டு நம்மளை 2ஆம் தரமாக மட்டுமே ஒரு பார்க்கக்கூடிய சூழல் வரும்போது தான் அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து ப்ரையாரிட்டியாக ஒரு இடத்துல போட்டியாக மாறுது. டேட் லிட்டில் பிரின்சஸ்மே அப்படி தானே சார். இப்போ கணவர் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டைகள் இருக்கும். ஏன்னா சண்டை இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபார்முலானா அப்போ அது பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் மேனேஜர், நான் எம்ப்ளாய் அப்படின்னு இருக்கும். இதுவே நான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் என்னோட ஒய்ஃப்ட ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. என்னோட மாமனார் வந்து உடனே வந்து நீ ஏன் பொண்ணு அப்படி பேசுற, நான் உன்னோட புருஷன் சொன்னா கூட ஃபர்ஸ்ட் ஏன் அவன் என்னோட பொண்ணு, அப்புறம் தான் நீ புருஷன், வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு சார். அதோடய முடிஞ்சிடும்.